பரு, நீ எங்க போற? நானா பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமாக போகிறேன். Hello everyone, welcome back to our channel Travel with VAAN. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். அம்போசலி நேஷ்னல் ரிசர்வ்குள்ளே இருக்கிற ஓல்ட்காய் லாட்ஜ் பற்றி பார்க்க போகிறோம். Honestly, one of the best location if you want to see elephants walking right outside your room. And the most exciting part is, from this lodge, you can even see the majestic Mount Kilimanjaro, Africa's highest mountain peak. யூஸ்வலி சஃபாரி ட்ரிப்ஸில் அனிமல்ஸ் பார்க்கணுன்னா வெஹிக்கிளில் தான் போய் பார்க்கணும். பட் ஹியர் சம்டைம்ஸ் எலிஃபெண்ட்ஸ் லிட்ரலி வாக் பாஸ்ட் அவுட் சைட் யூர் பால்கனி. எபிசோட் 1ல் மொத்தமே 2 ரிசார்ட் மட்டும்தான் அம்போசலி நேஷ்னல் ரிசர்வ் உள்ளே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசார்ட் தான் இந்த ஓல்ட்காய் லாட்ஜ். சரி வாங்க இப்போ நம்ம ரூம் டூர் போகலாம். இந்த ரிசார்ட்டில் டோட்டலாக 80 கம்ஃபர்டபுள் ரஸ்டிக் ஸ்டைல் உடன் ஷாலேஸ் அவைலபிள். எங்கள் ஃபேமிலியில் கிட்ஸ் ஆல்ரெடி 12 இயர்ஸை க்ராஸ் பண்ணனால வி ஆர் ஆல்மோஸ்ட் லைக் அ 4 adults. எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா இன்டர்கனெக்டிங் ரூம். ஒரு சைடில் ட்வின் பெட்ஸ் போட்டு கிட்ஸ்க்காக, இன்னொரு சைடில் கப்புள்ஸ் ரூம். இந்த 2 ரூமில் இருந்துமே நம்ம வெளியில் வந்து நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு சீட்டிங் ஏரியாஸ் இருக்குது. ரூம்ஸ்க்கு நடுப்புற ஒரு இன்டர்கனெக்டிங் டோர் இருக்குது. 2 ரூமில் இருந்துமே ஓப்பன் வாஷ்ரூம்ஸ் இருக்குது to enjoy the nature while you're taking shower. நம்ம காட்டுக்கு நடுப்புற ஸ்டே பண்ணியிருக்கனால எங்கேயுமே ஓப்பன் டைப் விண்டோஸ் கிடையாதுங்க. கம்ப்ளீட்லி சீல்டு கிளாஸஸ் தான். இது எங்களோட அனதர் பெட்ரூம். இங்கேயும் அதே ஸ்டைல் வாஷ்ரூம்ஸ். என்னடா கிளாஸஸ்லாம் பிளைனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு வாஷ்ரூம்க்கு பேக் சைட்லேயும் ஒரு பேக் யார்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஏரியாவில் யாராலையும் உள்ளே வர முடியாது. இட்ஸ் அ க்ளோஸ்ட் ஃபென்ஸ். கென்யாவில் நீங்கள் எந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணாலும் உங்கள் பெட்டை சுற்றி இந்த மாதிரி ஒரு மஸ்கிட்டோ நெட் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் மஸ்கிட்டோஸ். நம்ம காட்டுக்கு நடுப்புற இருக்கோம் இல்லையா, கொசு மட்டும் இல்லைங்க, நம்ம நைட்டு லைட்டு போட்டால் என்ன கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ் வேணாலும் நம்ம ரூம்குள்ளே எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம தான் அவங்கள பார்க்க போயிருக்கோம்ல, அவங்க இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இதுதாங்க அவுட் சைட் வியூ. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் லாட்ஜை விட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இப்படி தான் இருக்கும். நாங்கள் 1 o'clock இந்த ரிசார்ட்டுக்கு செக்இன் பண்ணோம். ஸோ லாங் ட்ரைவ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் தேவை இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் போயிட்டோம். எங்களோட ஐட்டினரி பார்த்தீங்கன்னா 19th டிசம்பர் மார்னிங் நாங்கள் நைரோபிலேருந்து கிளம்பி 19th ஆஃப்டர்நூன் 1 o'clock போல் நாங்கள் அம்போசலி ரீச் பண்ணிட்டோம். ஒரு 2 hours ரெஸ்ட்டுக்கு அப்புறம் எங்களோட ஃபஸ்ட்டு கேம் ட்ரைவ் ஸ்டார்ட் ஆச்சு 3:30க்கு. நார்மலாக 2 types ஆஃப் கேம் ட்ரைவ் இருக்குது. ஹாஃப் டே கேம் ட்ரைவ், ஃபுல் டே கேம் ட்ரைவ். ஹாஃப் டே கேம் ட்ரைவ் மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 11:30 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் 3:30 to 6 o'clock வரைக்கும். ஆஃப்டர் 6 o'clock மேலே நம்ம நேஷ்னல் ரிசர்வ்க்குள்ளே வெஹிக்கல்ஸ் போகிறதுக்கு அலௌட் இல்லை. ஸோ உங்களோட டே ஆரம்பிக்கிறதும் ரொம்ப ஏர்லி, முடிகிறதும் ரொம்ப ஏர்லி. ஈவினிங் 6:30க்குள்ளே எல்லா ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட டிரைவர் வந்து உங்களை ரூமில் போய் விட்டுருவார். எங்கள் கேம் ட்ரைவில் அன்னைக்கு நாங்கள் பார்த்து ரசித்ததெல்லாம் இதோ இப்போ பார்க்கலாம் வாங்க. இவங்க தான் நம்ம மைக்ரேஷன் டைமோட ஹீரோஸ், வைல்டு பீஸ்ட். அம்போசலி இஸ் ஃபேமஸ்லி கால்ட் த லேண்ட் ஆஃப் ஜைன்ட்ஸ். அம்போசலியில் மொத்தம் 1800 எலிஃபெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எலிஃபெண்ட்ஸ் பற்றி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? நம்மளோட ஃபேமிலியை லீட் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே ஒரு ஃபீமேல் லீட்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லார் ஃபேமிலியும் இருப்பாங்க. அது எய்தர் உங்களோட அம்மாச்சியாக இருக்கலாம், இல்லை அப்பத்தாவாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த எலிஃபெண்ட்ஸுக்கும் அந்த கம்ப்ளீட் ஹர்டை லீட் பண்ணுறது ஒரு ஃபீமேல் லீடர் தாங்க. அது பேர் தான் மேட்ரியாக். அவங்க தான் அந்த ஹர்டை கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுவாங்க. வேர் டு ஃபைண்ட் வாட்டர், வேர் டு வாக் சேஃப்லி, எவ்ரி திங். இந்த கிரே க்ரவுன் கிரேனுக்கு பேர் நேஷ்னல் பேர்ட் ஆஃப் யுகாண்டா. திஸ் பேர்ட் சிம்பலைசஸ் பீஸ், எலிகன்ஸ் அண்ட் ப்ரைட். இந்த பேர்டை யுகாண்டாவோட நேஷ்னல் ஃப்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். அம்போசலியில் ஹிப்போஸ் கூட நிறைய ஸ்பாட் பண்ண முடியும். பட் ஹிப்போஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய என்கவுண்டர் பண்ணணுன்னா நெய்வஷா போகணும். நெய்வஷாங்கிறது கென்யாவில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். அங்கே இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் மோர் தென் thousands ஆஃப் ஹிப்போஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே போட்டில் நீங்கள் போகலாம். ஆக்சுவலி நம்மளோட ஐட்னரியில் நைவஷாவும் இருக்குது. எங்களோட 4th டே நைவஷாவில்
ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹிப்போஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? ஒன் ஆஃப் த ஆஃப்ரிக்காஸ் டேஞ்சரஸ்ட் ரிவர் அனிமல். எலிஃபண்ட் அண்ட் ரைனோக்கு அப்புறம் இவங்க தான் தேர்டு லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். இவங்களோட பாடி வெயிட் 1.5லேருந்து 3 tons வரை இருக்குமா. அப் டு 5 minutes வரைக்கும் பிரெத் ஹோல்ட் பண்ணி வாட்டருக்குள்ளே இருக்க முடியும் இவங்களால. இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஜாஸ் அண்ட் ஷார்ப்பு பல் இருக்குங்க. அதனால ஈவன் crocodile கூட இது கிட்டக்க வர பயப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஓப்பன் பெரிய லேண்ட்ஸ்கேப்பை தான் ஆஃப்ரிக்கன் சவானான்னு சொல்கிறாங்க. சவானானா என்ன? இது முழுக்க ஃபாரஸ்ட் மாதிரி டென்ஸாக ட்ரீஸ் இருக்கிற இடமும் இல்லை, டெசர்ட் மாதிரி வறண்ட பூமியும் இல்லை. இரண்டுக்கும் நடுப்புற இருக்கிற ஒரு நேச்சுரல் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். சவானாவில் மோஸ்ட்லி 2 சீசன் தான். ஒன்று ரெய்னி சீசன், இன்னொன்று லாங் ட்ரை சீசன். இந்த ட்ரை சீசன் ரொம்ப லாங்காக இருக்கிறனால தான் நம்ம ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி மரம்லாம் இங்கே வளர மாட்டேங்குது. பட் இந்த ஓப்பன் கிராஸ்லேண்ட் தான் அனிமல்ஸோட ஃபேவரட் ஹேபிட்டட்னு சொல்கிறாங்க. சவானா லேண்ட்ஸ்கேப்பில் அனிமல்ஸை கிளியராக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் மாதிரி ட்ரீஸ் நிறைய இல்லாதனால வைல்ட் லைஃப் ஸ்பாட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆஃப்ரிக்கா சவானா தான் வேர்ல்ட்லே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பேர் ஹெல்மெட்டட் கினியா ஃபவுல். இது ஒரு ஆஃப்ரிக்கன் பேர்ட் வெரைட்டி. இதை சவானாவில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஒன் மோர் சர்ப்ரைசிங் ஃபேக்ட் அபவுட் அம்போசிலி. ஈவன் தோ மவுண்ட் கிளிமாஞ்சாரோ இஸ் லொக்கேட்டட் இன் தன்சானியா, த பெஸ்ட் postcard view is actually coming from Kenya side, especially from Amboseli. மார்னிங் 6 to 9 AM தான் கிளிமாஞ்சாரோ பீக் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டான டைம். நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு. Day 1 in Amboseli is over. Day 2ஓட மார்னிங் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் 5:30லேருந்து எங்களோட ஃபுல் டே கேம் ட்ரைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ Day 2ல் நாங்கள் என்னென்ன அனிமல் ஸ்பாட் பண்ணோம், நீங்கள் ஃப்யூச்சரில் கென்யா சஃபாரி பிளான் பண்ணிங்கன்னா என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்வயர்ட், இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம எபிசோட் 3ல் பார்க்கலாம். Stay tuned for episode 3. Bye. தூரமாக போகிறேன்.